இன்டர்வியூக்கு போகிறேன். இந்த ஜாபாச்சும் எனக்கு எப்படியாச்சும் கிடைச்சவங்க கடவுளே என்னை காப்பாற்றி விட்டுரு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். நான் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் டிராஃபிக் உங்கள் அப்பா அவங்க லீவ் விட்டாரு. என்னது என்ன சொன்னீங்க? இன்டர்வியூ. பேரு ஸ்வீட்டி மேம். ஆமாம் மேம், கேரக்டர் கொஞ்சம் ஸ்வீட் வேணும். பரவாயில்லையே, நல்ல பர்சன்டேஜஸ் இருக்கு. கோல்டு மெடலிஸ்ட். ஓஹோ மேம், நான் நல்லா படிப்பேன், நல்லா ஒர்க் பண்ணுவேன். என்னை நம்பி என்ன நல்ல வேலைனாலும் கொடுக்கலாம் மேம். ப்ளீஸ் மேம், ஏதாச்சும் ஜாப் கொடுங்க மேம். சரி, ஓகே ஓகே, நல்ல குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு. பரவாயில்ல, நல்ல ஜாபுக்கு ஏற்ற ஆள் தான் நீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, செலவா? என்ன செலவு? எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இந்த வேலைக்கு பணமா நீங்க லஞ்சமா? லஞ்சம் இல்லை, முன்பணம். முன்பணம், இன்வெஸ்ட்மெண்ட் நான் உங்களுக்கு கொடுத்து உங்கள் இந்த கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணுறேன். ஏமா, நீ எல்லாம் இவ்வளோ பெரிய ஆளாக உட்காந்துருக்க, இவ்வளோ பெரிய படிப்பு படிச்சுட்டு உனக்கு மண்டையில் கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. இருக்கிறதுனால தான் நான் இங்கே இருக்கு, நீங்கள் அங்கே இருக்கீங்க. ஓகே, கேவலம். அவன் காசு இல்லாம போய் ஏதாச்சும் ஜாப் கிடைக்கிற இன்டர்வியூக்கு வந்தா பணம் கொடுக்கறதுக்கு உட்காந்துருக்காங்க. நீங்க 10 பேர்ட்ட பணம் வாங்குவீங்க, அதுக்கப்புறம் நீ ஜாப் கேட்டா இவன் என்னடா இங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு கம்பெனி இழுத்து போடுறாங்க. இதுல வேற ஒரு செக்கு உருட்டி இந்த பாடா போன மூஞ்சிக்கு ஒரு செக்கு செக்யூரிட்டி உருட்டி வச்சுக்கோ. ஏன்னா இந்த இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுங்க. இதுல வேற இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணணும், என்ன பண்றதுன்னே தெரியல. பக்கத்துல போய் நம்மளால இந்த ஸ்டாஃப் எல்லாம் எதுக்கு தான் இருக்காங்கன்னே தெரியல. எதுவும் ப்ராப்பர் டைம்ல அப்லோட் பண்றது இல்ல. சேலரி மட்டும் டைமுக்கு கரெக்டா வாங்கிடுவாங்க. சாப்பாடு ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கு. ஒரு கம்பெனிக்கு போனா பணம் கேட்குறாங்க. பணம் இல்லாதனால தான் கம்பெனிக்கே போகிறோம், வேலைக்கு போகிறோம்னு சொல்லிட்டு அந்த மரமண்டைகளுக்கு புரியவே மாட்டேங்குது. சரி, இந்த கம்பெனிக்கு கூட போய் பார்க்கலாம். ஆளு ரொம்ப டிப்டாப்பா இருக்காளே, ஒரு மேக்கப் ராணியா இருப்பாளோ, இல்லை பியூட்டிஷியன் படிச்சிருப்பாளோ, நமக்கும் அதுதான் சம்மந்தமே கிடையாது. சரி, போய் பார்க்கலாம் என்ன ஒர்க்குன்ட்டு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் மேம், இன்டர்வியூ அப்ளை பண்ணியிருந்தேன் மேம். இன்டர்வியூவா? ஆமாம் மேம். ஆமாம் ஆமாம். ठीक है सर, प्लीज. என்ன மேம், இன்டர்வியூக்கு வந்து தான் மேக்கப் போட்டுட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் லுக்ஸ் லைக் தட்ஸ் இட். நேம் என்ன? மேம், ஸ்வீட்டி மேம். Oh, sweetie. I see, sweetie. Actually, your certificates. மேம், காலேஜில் கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கோம். Gold medal, gold medal. Yeah. எஸ் மேம். Photo A? No, 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 no. A grade, A grade. Oh, A grade. Yeah. But நாங்க இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல. ஏன்னா இங்க கொஞ்சம் ஜஸ்ட் கேஷ் ஏதாவது கொஞ்சம். ஏண்டி, என் சொக்கர தங்கமே, நீ இவ்வளோ பெரிய மாடலா இருக்கும் போச்சே நினைச்சேன். நீ எல்லாம் பணம் கொடுக்குற கேஸ்ல ஒண்ணுதான் அப்படின்ட்டு. Use your own words, please. My own words, English பேரு, English பேரு, my own பேரு. Hey, security. ஏய், security. ஏய், security ஆமா. யாரா security? சார் என்ன நினைச்சிருக்கேன்? இவ்வளவு தூரம் வெளியே தள்ளடா. ஏய், என்ன வெளிய தள்ள நீ யார்? இப்படிப்பட்ட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உள்ள வாங்குறதுனா நீ இவ்வளவு பெரிய சேர் எடுத்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்க. உட்கார்ந்திருக்கான் ஏசி காத்துல. ஏய், செக்யூரிட்டி சீக்கிரம் இருக்கு வெளியே. go out. ஆளப்ப ஆள் வளர்ந்துட்டா மூளையில அறிவிருக்காய போயா. டென்ஷனாகவே வருவாங்க. டென்ஷனாகவே யாராவது
குடும்பத்துல இருக்க கஷ்டத்தை நினைச்சு வேலைக்கு போனா அங்க எல்லாம் இன்டர்வியூக்கு போனா பணம் 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 பணம்னு உசுர விடுறாங்க. சரி, என்னதான் பண்ண இதுல எங்க வந்துச்சு? ஐயோ கடவுளே, உன்னை நம்பி நான் அந்த 2 இன்டர்வியூக்கு போனேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு இதுல வேலை கிடைச்சிச்சா? பணமே இல்லைன்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு போனா அங்க பணம் 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 உசுர விடுறாங்க. இன்னொருத்தி உட்காந்துருந்தா மேக்கப் அப்பா எவ்வளோ பெரிய மேக்கப் போட்டு எவ்வளோ அழகா உட்காந்துருந்தா. அழகி இன்னும் மினிக்கி இவங்க என்ன யாருன்னு அந்த கம்பெனிக்கு சிஇஓவா மாத்தினாங்கன்னே தெரியல. எனக்கு வேற வழியே கிடையாது. நான் சாகலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா பணம் இருந்தாலும் இந்த உலகத்துல வாழணும்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே தேவை கிடையாது. ஏன்னா என்ன நான் பெருசா கூட கிடையாது. நான் சாக போறேன். எப்படி சாகலாம்? 2 நர்ஸ் இருக்காங்க. ட்ரெயின் ஸ்பீடா வரும். அங்க போனோம் போ. தூக்குற ஐயோ ஆனா சாகணும். எப்படி சாகுறது? சரி, ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் போகணும். இன்னைக்கு ஆனா எப்படியா இருந்தாலும் நைட்டு 12 மணிக்குள்ள செத்துடணும். மாலை மணி 4. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. மாலை 4 மணி. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கையை வீண் போகாத. ஒருவேளை நான் சாகுறனால இந்த வசனம் வந்துச்சோ? ஒருவேளை முடிவு வந்துச்சுன்னா இந்த வார்த்தையை கேட்கும் போது எப்படி மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கு. அப்ப இன்னொரு கம்பெனில போய் நம்ம இன்டர்வியூ ட்ரை பண்ணலாமே. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஓ ஒண்ணுமே காணல. டைம் எவ்வளோ ஆகும்? இது சாப்பிடல போல எங்கெல்லாம் போய் நிக்க வேண்டியதா இருக்குப்பா. இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நான் அந்த வசனத்தை கேட்டேன். என்ன வசனம்? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண்பா. நான் நம்பி இந்த பெஸ்ட் என்டர்பிரைசஸ்க்கு வந்திருக்கேன். எனக்கு ஒரு வழிகாட்டுங்க. நல்ல ஒரு ஸ்டாஃப் எனக்கு. ஹலோ மேடம், இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, நீங்களா அது? அப்போ காலையில் எனக்கு இந்த வேலையை எப்படியா பண்ணுறேம்மா ப்ளீஸ்ப்பா. ரெண்டு கம்பெனிக்கு போனேன். அவங்க பணமாக கேட்டா பார்க்கட்டேன் இல்லையா எப்படி இருக்கு. ரொம்ப ப்ளீஸ்ப்பா, எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கேம்மா. எழுப்புமா உட்காரு. இதை நம்பிதான் என் குடும்பமே இருக்குமா. ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா. செக்யூரிட்டி கூப்பிடணும். சரி, உங்க பேர் என்ன? ஸ்வீட்டிமா. ஸ்வீட்டி, ஓகே. கோல்டு மெடல் படிப்புல எல்லாம் அப்படி அல்டிமேட். அப்புறம் இதுக்கு முன்னாடி எத்தனை இன்டர்வியூ பண்ணீங்க? 2 இன்டர்வியூக்கு போனேன். பணம் 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 பணம்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூக்கு போனா அந்த பணம் இருந்தால் தான் எல்லாமே சொல்லிட்டு செக்யூரிட்டி வச்சு வெளியே அனுப்பிட்டாங்க. சரிம்மா, கவலைப்படாது. இன்னொன்றுக்கு போனோம். அவங்க இன்னும் பணத்தை எங்க பாவப்பட்டவங்ககிட்ட இருந்துன்னா பணத்தை பிடிங்க. அவ மேக்கப் ராணி மாதிரி உட்காந்துருக்காங்க. என்ன திமுறா பேசுறா, திமுர் பிடிச்சாரு கழுத. சரிம்மா சரிம்மா அப்படின்னா உங்களை பார்த்தா ரொம்ப அமைதியாக ரொம்ப ஹம்பிளாக பேசுற மாதிரி தயவு செஞ்சு எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கமா. ஓகே மேம், ஓ நீங்க முதலமைச்சரோட கம்பெனில தான் ஒர்க் பண்றீங்களா? அப்ப எனக்கு வேலை கன்ஃபார்ம். தமிழ் வெல்லும். நான் தமிழ் தான். அப்படியா? ஓகே ஓகே, தமிழ்நாடு வெல்லும். என்னுடைய நம்பிக்கையில் வெல்லும். ஸ்டார்டிங் இல்ல ஸ்வீட்டி. சரி ஸ்வீட்டி, இப்படிப்பட்ட ஒரு ஸ்டாஃப் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் கரெக்டா உட்காருங்க. எனக்கு செக்யூரிட்டி எல்லாம் கூப்பிட வேண்டிய இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப தான் நான் தேடிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. சரி, இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கேன். ஏசப்பா ஒரு
அப்ளை வச்சிருக்காங்க. மேம் நீங்க சேலரி எவ்வளவு கொடுப்பீங்க மேம்? எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? மாசம் நாங்க நல்லா ஒர்க் பண்ணுங்க பாத்தீங்களா மேம் நீங்க சர்டிபிகேட் ஆமா, வந்து ஆமா. காலேஜ்ல அது கோல்டு சொல்லுங்க. மெடல் வாங்கியிருக்கேன். A+ எல்லாம் நான் வாங்கியிருக்கேன் மேம். A கிரேடும் வாங்கியிருக்கேன். சரி. அதனால வந்து ஒரு 50,000 கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேம். 50,000 என்ன 70,000 கொடுக்குறேம்மா. நிஜமாவா? ஆமா. வாவ் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன். நான் சொன்னது முதலமைச்சர் திட்டத்துல போய் ஜாயின் பண்ணணும். நல்லா இருக்கும் சாமி நீங்க. நல்லா இருக்கும். என்ன எதுக்குமா அந்த ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பா. உங்களுக்கு தெரியாது. ஓ ஒருவேளை அந்த இயேசுநாதன் எனக்கு உதவி செஞ்சிருப்பாரோ? கண்டிப்பா. நான் வந்து அவங்களோட சொல்லலாமா? சொல்லுங்க. 2 கம்பெனிக்கு போனேன். ஓகே. என்ன வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஓகே. இனி எதுக்குடா வாழணும்? அப்ப இந்த உலகத்துல பணம் தான் நம்மகிட்ட பணம் தான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாகலான்னு சொல்லிட்டு போனேன். அப்போ போச்சு ஏதோ ஒன்று வந்து மாலை 4 மணின்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சில் எல்லாம் மணி எடுப்பாங்க. அப்படி வந்து ஒரு வார்த்தை வந்துச்சு, நிச்சயமாகவே முடிவு நம்பிக்கை வீண் போகாது அப்படின்ட்டு. அப்போ நான் ப்ரேயர் பண்ணிட்டு இங்க வந்து எனக்கு வந்து வேலை கிடைச்சிச்சு. ஒருவேளை அந்த வார்த்தை வந்து இயேசுநாதர் பேசினதோ? அப்போ அந்த இயேசுநாதர்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும். சரி நீங்க என்னைக்கு வந்து வேலைக்கு ஜாயின் பண்றீங்க? நான் வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ண சொன்னாலும் நான் ஜாயின் பண்ணிடுவேன். இப்பவே ஜாயின் எனக்கு பண்ணுங்க. போனஸ் கொடுப்பீங்களா? எல்லாமே கொடுக்குறேன். அப்போ இன்னைக்கு போனஸ் என் அக்கௌண்ட்ல போட்டு விடுறீங்களா? எல்லாம். போனஸ் எவ்வளவு? உட்காருங்க உட்காருங்க. நம்பர் சொல்லுங்க. நேம் சொல்லுங்க. 45. ஸ்வீட்டி ஓகே ஓகே ஸ்வீட் வந்துருச்சு. எவ்வளவு போட்டிருக்கீங்க மேம்? ஒரு 30,000 போடுறேன். 30,000 போனஸா? வாவ்! அது இந்த கம்பெனிக்கு மட்டும்தான். சரியா வேற கம்பெனிக்கு என்ன கிடைக்காது. வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. உண்மைக்குமே நீங்க தெய்வம் தான். நல்லா இருக்குது. ஓகே.